இந்த நாளில் இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஜாய் டிவி நேயர்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கிறிஸ்மஸ் நாளில் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் ஒவ்வொரு மகிழ்ச்சியாய் கொண்டாடும்படிக்கு ஆண்டவர் இந்த நாளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் தாமே நமக்காக ஒரு இரட்சகரை பூமியில கொடுத்திருக்கிறார். அந்த இரட்சகர் நிமித்தம் நமக்கு அநேக சந்தோஷங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். பூமியிலே சமாதானமும் சந்தோஷத்தையும் தேவன் பெருக பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமாக இருப்பது காரணமே இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினால தான். கவனிங்க, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகள் நம்ம கவனிப்போம். தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகள் நம்ம பார்ப்போம். கவனிங்க, யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் எப்படி விசுவாசித்தார்களா? சமாரியா நாட்டினுடைய எல்லா மக்களும் எப்படி விசுவாசித்தாங்க? அவர் மெய்யாகவே உலக இரட்சகர் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்களாம். அவருடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தையானது, அந்த போதனையானது, அவர்கள் உலக இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டார்கள். உலக இரட்சகர் என்பதை புரிந்து கொண்டார்கள். கவனிங்க, நமக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இந்த இரட்சகருடைய பிறப்பை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம். இவர் யார் என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் மாத்திரமல்ல, உலகத்துக்கே இரட்சகராய் காணப்படுகிறார். உலகத்தில் யாரெல்லாம் இன்றைக்கு சிக்கிக்கொண்டு தவித்துக்கொண்டு என் வாழ்க்கை இப்படியாய் சீரழிந்து போயிருக்கு, என் வாழ்க்கையை மீட்டுக்கொள்ள யாரும் இல்லையான்னு உனக்காக உலகத்துக்கு இரட்சகராய் அவர் பிறந்திருக்கிறார். இந்த பிறந்த தேவனை இந்த நாளே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, அநேகருடைய வீடுகளில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வீடாக இருக்குது. நாளைக்கு மறுநாள் பாருங்க அவங்க சாதனம் இருப்பாங்க. அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய பிறப்பினால தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க. என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறேன். தேவன் என் தேவைகளை சந்திக்கிறவராய் மாறுகிறார். இந்த கிறிஸ்துவ மாத்திரம் பிறக்கணும்னா நான் பிதாவின் இடத்துல நான் பண்ணுகிற வேண்டுதலுக்கு பதில் வராது. இந்த கிறிஸ்து எனக்காக பிறந்தார். எனக்காக பிறந்தனால்தான் இன்றைக்கு நான் அவருடைய நாமத்தினாலே சொல்லி நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். இந்த இரட்சகரை குறித்து பாருங்க, லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கவனிங்க, இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இவர் யாராம்? இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கார். தாவீது ஊர்ல ஏன்னா தாவீதை ஏன் மெயின்படுத்தி பேசப்படுறா? தாவீது ஒரு துதிக்கிற மனிதன். யாரெல்லாம் துதிக்கிறியோ உன்னுடைய வாழ்க்கையில அவர் பிறந்தவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீ துதித்து கொண்டிரு. இந்த நாளை நீ துதித்து கொண்டிருந்தா உன் வாழ்க்கையில் அவர் பிறந்திருக்கிறார். கவனிங்க, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில பிறந்த இயேசுவை நான் உயர்த்தி பாடி துதித்து தேவனுடைய நாமத்தை மயம்படுத்த போறேன். தேவனை நான் துதிக்க போறேன். அநேகர் பாருங்க, இப்போது ஆலயத்துக்கு போயிருக்கலாம், இல்ல முன்பாக போயிட்டு வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு கர்த்தரை துதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தி துதிக்கக்கூடிய ஜனமாய் மாறும்போது உன் வாழ்க்கையில அவர் பிறந்தவராக இருப்பார். அவர் தாவீதின் ஊர்ல இரட்சகராய் பிறந்திருக்கிறார். இந்த இரட்சகரை நாம் உயர்த்த வேண்டும். இந்த இரட்சகரை நாம் துதிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பாருங்க இந்த நாளை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கோம் சொன்னா, அநேகர் பாருங்க நல்ல உடைகளை உடுத்து கொண்டு இன்னைக்கு என்ன ட்ரெஸ் எடுக்க போறோம், எந்த கடைக்கு போயிட்டு வரலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாரும், ஒரு மாசத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்களாம் பாருங்க, கிறிஸ்மஸ் வந்து நான் அந்த ட்ரெஸ் எடுப்பேன், இப்படி எடுப்பேன், அப்படியே எடுப்பேன். அந்த நாளில் பெரியவங்க பாருங்க, இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி பலகாரம் சொன்னோம், எல்லாம் ஒரு திட்டத்தோடு இருப்பீங்க. ஆனால் இந்த நாள் இந்த ஆடை உடுத்துவதற்காக அல்ல. இந்த நாளிலே கவனிங்க, நம் பலகாரம் இந்த கிறிஸ்துடைய பிறப்பு எதற்காக? இந்த கிறிஸ்துடைய பிறப்பிலே நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த கிறிஸ்துடைய பிறப்பில் தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நலமா இருக்கும். இவர் பாவிகளை நேசிக்கக்கூடியவராய் இருக்கிறார். இவர் பாவிகள் மேல அவர் என்ன பண்ற? அன்பு காட்டக்கூடிய இருக்கிறார். கவனிங்க, 1 தீமோத்தேயு எடுத்து பாருங்க, 1:15 வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து பூமியிலே பிறந்திருக்கிறார். அவர் இரட்சகராய் வந்திருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ள யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல்
யாரெல்லாம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு என்னுடைய வீட்டில் என் வீட்டுக்காரர் குடிகாரராக இருக்கிறார், என் பிள்ளை திருந்துவதில்லை, என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, எந்தெந்த காரியத்தில் உன் வீட்டில் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கார்களோ ரட்சிப்பதற்காக பிறந்த ஒரு இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு புத்தாடை அணிந்து கொள்வதற்காக இன்றைக்கு பலகாரங்களை நல்ல சமையலும் செய்துங்க. இன்றைக்கு இந்த ரட்சகர் எதற்காக பிறந்திருக்கானா, என் குடும்பத்தில் உள்ளவர்களை ரட்சிப்பதற்காக, என் பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறவர்களை மீட்டெடுப்பதற்காக, என் கணவனை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக, என் மனைவியை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தேவன் ரட்சகராய் பிறந்திருக்கிறார். அவனிங்க பவுல் சொல்றாரு, பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக ரட்சகர் பிறந்திருக்கிறாராம். இன்றைக்கு கவனிங்க, அவர் சொல்றாரு, நான் கூட ஒரு நாள்ல பாவியா இருந்தேன், நான் பாவம் செய்தேன், இந்த பாவத்திலிருந்து என்னை அவர் மீட்டெடுத்தார் இந்த ரட்சகர். பாருங்க, இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ள வருகிற ஜனமே, உன்னை ஆண்டவர் மீட்டெடுத்தது போல உன் குடும்பத்தில் இன்றைக்கு யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை ரட்சிப்பதற்காகத்தான் இந்த இயேசு பூமியில பிறந்திருக்கிறார். உன் பிள்ளை பாவம் செஞ்சிருக்கான், என் கணவன் பாவம் செஞ்சிருக்கான், என் குடும்பத்தில் எல்லாரும் இப்படி இருக்கான், நான் ஒருத்தன் மாத்திரம் வச்சுக்க, உனக்காக தாங்க இந்த கிறிஸ்மஸ். உன் வாழ்க்கையில் கிறிஸ்மஸ் எதற்காக வந்திருக்குன்னா, உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு உனக்காக பிறந்திருக்கிறார். இந்த ரட்சகரை நாம் இன்றைக்கு போட்டு துதிக்க போறோம். என்னங்க வீட்டில் ஒரே சந்தோஷமா இருக்கு, ஏன் சர்ச்சைக்கெல்லாம் போயிட்டு வரீங்க? ரட்சகர் பிறந்திருக்காங்க. எதுக்குங்க ரட்சகர் பிறந்தனா, இயேசு பிறந்தப்பல ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. அப்போ என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவளை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவரை நான் இன்றைக்கு சத்தியத்தின் மூலமா அறிந்து கொள்கிறேன். இந்த சத்தியம் என் வாழ்க்கையில உள்ள எல்லா மக்களையும், என்னோடு கூட இருக்கிற எல்லாரையும் அவர் ரட்சிக்கக்கூடியவர் என்பதை இன்றைக்கு நான் அறிந்து கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாள்ல தேவனுடைய பிள்ளைகளே, உனக்காகத்தான் இந்த ரட்சகர் பிறந்திருக்கிறார். உன் குடும்பத்தில் உள்ளவரை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் சொல்ற, நான் பாவியில பிரதான பாவியார் காணப்படுகிறேன், என்னை அவர் ரட்சித்திருக்கிறார், என்னை அவர் மீட்டெடுக்கிறார், எனக்கு அவர் உதவி செய்கிறவருக்கா. இன்றைக்கு அதே தேவன் உனக்கு உதவி செய்கிறவராய் உன் குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவர்களை அவர் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் பாருங்க, ரோமர் புத்தகத்தை எழுதுங்க, 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. ஆதாமின் நிமித்தம் வந்த பாவத்தை இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு ஒரே மனுஷன் தான் பலியாகணும், ஒரே மனுஷனால் தான் இதை மீட்கப்படணும், ஒரே மனுஷன் தான் அதுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு யாரும் இல்லை. இந்த கிறிஸ்து ரட்சகராக ஏன் பிறந்தான்னு சொன்னா, பாவத்துல இருக்கிறவளை மீட்டெடுக்க இந்த ரட்சகர் பிறந்திருக்கிறார். அதுல 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பாருங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களையும் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். கவனிங்க, இப்படி எல்லாரையும் ஆண்டு கொண்ட ஒரு பாவத்தை இதை போர்க்க யாராலும் முடியல, யாராலும் மீட்டுக்கொள்ள. இன்றைக்கு அப்படியாப்பட்ட ஒரு பாவத்திலிருந்து மீட்டெடுக்க எனக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார், எனக்காக இந்த ரட்சகர் பிறந்திருக்கிறார். இந்த இயேசுவை நாங்கள் அதனால் தாங்க உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆலயத்தில் போயிட்டு நான் உட்காந்து சத்தியத்தை கேட்குறோமே, தேவனுடைய வார்த்தை கேட்குறோமே, என்ன வார்த்தை கேட்கிறோம்? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பாவத்தில் இருக்கிறவங்களே மீட்டெடுக்க ரட்சகர் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்க பிள்ளைகளே, ஆலயத்துக்கு போயிட்டு வரங்களே, நீ என்ன விதமான பாவத்தில் தான் உனக்காகத்தான் ரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் உன்னை மீட்டெடுப்பார், அவர் உனக்கு உதவி செய்வார், அவர் உனக்காகத்தான் பலியானவர் தேவனா இருக்கிறார். 2000 ஆண்டுகள் முன்னே பிறந்தவர் உனக்காக பலியாயிருக்கிறார். ஏன்னு சொன்னா உன்னை அவர் மீட்டெடுக்க. அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த ரட்சகருடைய பிறப்பை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அவருடைய நாமத்தை தான் நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். 1 யோவான் எடுத்துக்கொண்டீங்களா? கவனிங்க, 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கவனிங்க, இந்த அன்பை நமக்கு காண்பிக்கும் தான் தேவன் இன்றைக்கு நமக்காக என்ன பண்றாரு? ஒரு ரட்சகரை கொடுத்திருக்கிறார், நம்ம மேல ஒரு அன்பை வைத்திருக்கிறார். நம்முடைய அன்பை எப்படி காண்பிப்பார்? அவருடைய அன்பை காண்பிக்கிறதுக்கு தான் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தார். கண்ணின் வயிற்றில மரியாளினுடைய, கவனிங்க, அவருடைய வயிற்றுக்குள்ள
பிறந்து மனிதனாய் வந்தார். இன்றைக்கு அவர் பாருங்க, அநேகர் போய் பார்க்கிறார்கள், அநேகர் தேடுகிறார்கள். நீங்க எங்க பிறந்திருக்கிறார், எங்க பிறந்திருப்பார், இவர் ராஜாவா என்று சொல்லப்பட்டிருக்க, இவர் ராஜாவாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஏறுது கிட்ட போய் தேடி பார்க்கிறார். அங்கே இல்லை, அங்க அவர் பிறக்கவில்லை. அப்ப எங்க பிறந்தார்? எங்க பிறந்தார்? அவர் பெத்லகேம்ல பிறந்திருக்கிறாராம். மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்திருக்கிறாராம். பாருங்க, அங்கே எல்லாரும் தேடி போகிறார்கள். அந்த நட்சத்திரத்தை கண்டு பாருங்க, நட்சத்திரம் வழி காட்டுது. யாருக்கு வழி? தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஆனா பக்கத்தில் இருக்க அவர்களுக்கும் அது தெரியாம போய்விட்டது. பக்கத்தில் இருக்காங்க பாருங்க, அவர்கள் அதை அறியாமல் போய்விட்டார்கள். எந்த யூதர்களுக்காக பிறந்தாரோ அந்த யூதர்கள் அதை அறியாமல் போய்விட்டார்கள். தூரத்தில் இருக்கிறவர்கள் அதை கண்டு மனமகிழ்ச்சி கொண்டார்கள். கவனிங்க, இந்த இயேசு அவருடைய ஜனத்துக்காகத்தான் வந்தார். அவருடைய ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் உனக்காகத்தான் அவர் பிறந்திருக்கிறார். உனக்காக பிறந்தவரை நீ ஏற்றுக்கொண்டு, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ரட்சிப்பதற்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறார். என் குடும்பத்தில் உள்ளவர்களை மீட்டெடுக்க கிறிஸ்து பிறந்திருக்கிறார். என் குடும்பத்தில் உள்ளவர்களை ஒவ்வொரு ஆண்டவர் மீட்டெடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொண்டு இந்த இரட்சகரை துதித்து பாடு, மகிமைப்படுத்து. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். கவனிங்க, யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நல்லங்க, ஏன் இப்படி வந்தாரு, எதற்காக இதை வந்தாரு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரட்சகர் உனக்காக வந்தார். அவரை ஒரு மனிதன் தேடுவான் என்று சொன்னால், அவரை அண்டிக் கொள்வான் சொன்னால், கவனிங்க, அவர் உனக்கு மரணத்தில் நின்று பாவத்தில் மாத்திரம் இல்ல, மரணத்தில் நின்று உன்னை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். எந்த மனிதனாலையும் மரணத்திலிருந்து விடுதலை பண்ண முடியாது. எந்த மனிதனும் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தால் செத்து தான் போகணும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, உனக்காக எனக்காக பிறந்த ஒரு இரட்சகர் இந்த பூமியிலே எதற்காக பிறந்திருக்கா தெரியுமா? உன்னையும் என்னையும் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்காக, நித்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டவர் பிறந்திருக்கிறார். லாசரை பார்க்கிறோம், ஐசுவனை பார்க்கிறோம். இவங்க 2 பேரும் பாருங்க சுகபோகமா வாழ்கிறார்கள், ஐசுவான். ஆனால் லாசரோ பாருங்க இந்த பூமியில எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் பார்க்கும்போது அவர் ஆபிரகாம் மடியில போயிருக்கிறார். பார்த்தீங்களா? இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில இந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு, இந்த இரட்சகரை அறிந்து கொண்டவர்கள் எங்கே போகிறார்கள்? பரலோகம் போகிறார்கள். இந்த நித்திய ஜீவனை அடைகிறார்கள். இந்த நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் நாம் மாற வேண்டும். சகவே, நீங்க பாருங்க, அவருடைய வீட்டுக்குள்ள இயேசு வந்த போது தன்னுடைய காரியங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டார். நான் யாருமே அநியாயமா வாங்கி உண்டானா நாளத்தினையா நான் திரும்ப கொடுத்துறேன்னு சொன்னார். பாருங்க, என் ஆட்சிகளை பாதி ஏழைக்கு கொடுத்துறேன்னு சொன்னார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இரட்சகர் வந்தது மாத்திர வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கும் உனக்காக வந்த இந்த இரட்சகர் உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறார். அவர் உனக்காக பிறந்திருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகள் நான் சபைக்கு போயிருக்கேன், எத்தனையோ ஆண்டுகள் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கேன். என் வாழ்க்கையில் இது இல்லையே, இன்றைக்கு உனக்காக பிறந்தவரை உன் குடும்பத்தில் நீ பயன்படுத்திக்கொள். சும்மா இந்த புத்தாடை அணிந்து கொள்வதற்காக அல்ல, அணிந்து கொள்ளுங்க. நான் அதுக்குன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க ட்ரெஸ் போடாமல் இருக்கக்கூடாது. நல்ல உடைகளை உடுத்துங்க, நல்ல காரியங்கள் என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, என் வீட்டுக்குள்ள பாவத்தில் இருக்கிறவனை மீட்டெடுக்க இயேசு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு நேரமாக பிஷப் மகேஷ் ஐயா உங்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை அருமையாக வழங்கினார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக ஆண்டவரே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் ஆண்டவரே, எங்களை ரட்சிப்பதற்காக, எங்கள் பாவங்களை நீக்குவதற்காக, வியாதிகள், சாபங்கள், கடன்கள், ஆண்டவரே, அநேக விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்து எங்களை விடுதலை கொடுக்கும்படியாக தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தீர். உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் நிறைவையும் கர்த்தர் கொடுத்து நீர் ஆச்சரியமாய் வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரே வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜாய் டிவி நேயர்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். God bless you.